இந்தாங்க. என்னது இது? சிட்டுக்குருவி லேகியம். சிட்டுக்குருவி லேகியம்னா சிட்டுக்குருவி கிட்ட கொடுக்க வேண்டியதானே, என்கிட்ட எதுக்கு கொடுக்குற? ஐயோ, இது அந்த மேட்டர். இது சாப்பிட்டா சிட்டுக்குருவி போல பறப்பீங்க. பறந்து போய் பறந்த மேல உட்காந்துப்பேனா? எனக்கு இந்த மேட்டர்லாம் வேணாம். எனக்கு பிடிச்சதுலாம் ஒரே மேட்டர் தான். என்னது? தொட்டடை. ஐயோ, நீங்களும் இருக்கீங்களே. நம்ம சித்து ஹீரோ மாதிரி ஸ்டைலா வந்தான். என்ன வீரம், விட்ரா கையின்னு ஒரே வார்த்தை. அந்த புருஷோத்தமனே பயந்துட்டான். ஆம்பளன்னா சித்து மாதிரி இருக்கணும். அடி பாவி, நானும் மூச்சை இழுத்து வாய கிழிச்சு டெய்லி வாசிக்கிறேன். ஒரு நாளாவது என்ன பாராட்டி இருக்கியா? ஆமா, உனக்கு அந்த சித்து மேல ஆசை தானே? ஐயோ, ஆசை இருந்தா வெக்கப்படாம தைரியமா சொல்லு. கமலா, கமலா, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமாச்சு? அதே மறந்துட்டீங்களா? 7 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருஷத்துல என்னைக்குமே வராத ஆசை இன்னைக்கு வந்திருக்கு. நான் செம்ம மூட்ல இருக்கேன். இன்னைக்கு விடிய விடிய உன்னை தூங்க விடாம நான் செமையா சந்தோஷப்படுத்த போறேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவகட்டுமா? லைட்டா அணைச்சிடுவா. வேண்டாம் வேண்டாம், இத வெளிச்சத்துல பார்த்து ரசிக்கணும். ஆசையை பாரு. இதோ அவுத்துட்டேன். முழு முழுன்னு என்ன ஒரு சேப்பு, செம்ம கட்ட. பார்த்து ரசிச்சது போதும். காரக்குறிச்சி தாமோதர் செஞ்ச உருப்படி சூப்பர். போங்க, எங்க அப்பா பேர் கள்ளக்குறிச்சி தண்டபாணி. 30 வருஷ பலாமரத்தை உருட்டி பரட்டி கடைஞ்சி செதுக்கி செஞ்ச வாத்தியமாச்சே, சும்மாவா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என் உயிருக்கு உயிரான மிருதங்கத்தை பத்தி தான். அடச்ச, அடிக்கட்டுமா? அடிச்சாலும் சரி, கிழிச்சாலும் சரி, என் தலை வீதி. கேளுங்க, பேசாம பாடுங்க. அவன் அடிப்பான் கிழிப்பான், அவனுக்கு வேற வேலை இல்ல. நாம நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு மூடு வந்துடுச்சு, மூடு வந்துடுச்சு. பட்டைய கலப்ப பாரு. செம மூட்ல இருக்கேன். நான் மூட வீட்டுல இருக்கேன். புருஷனே எங்க? உன் படுக்கையறையில் நான் கட்டிலா புத்தகமா? போடி போடி புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. என்ன? வா. பின்னாடி வா. அண்ணே, நான் கொண்டு போறேன். அப்பா பார்த்தா சத்தம் போடுவார் திவ்யா. அண்ணே, இன்னைக்கு மட்டும் வேணாம் திவ்யா. அண்ணே, ஐயோ போ. ஏய், விஜய், உன் ட்ரெஸ் எடுத்துக்கோ. இதோ வரேன். நீ சும்மா பார்த்தேன். ரொம்ப அழகா இருக்கல்ல? யாரு? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா? ஐய, அப்புறம் என்ன நினைக்கிற? போடா.
ஐயோ அண்ணன் பார்த்தா ஏதாவது குழப்பம் வருமோ? பார்க்காத மாதிரி கொடுத்துட வேண்டியதான். என்னது எல்லாரும் என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்துறாங்க? ஐயோ, எவ்வளவு தைரியம் இருந்தா நடால என் பொண்டாட்டி கட்டி பிடிப்போம். நான் சொல்றத கேள. என்னடா நீ சொல்றது நான் கேட்கணும்? என் கைப்படாத கமலாவை இப்படி கசக்கி இதே மாதிரி உன் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சு உருண்டு நான் பழிக்கு பழி வாங்கல. கூப்பிடுறேன் உன் பொண்டாட்டிய உருண்டு மிருதங்க மாதிரி வாசிக்க இல்ல உள்ள. என்னடா இது? ஏன்டா அவன் நடிக்கிற? அப்பா என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சு தம் விட்டுற மாதிரி விட்டுறான்ப்பா. அப்பா நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. இந்த லெட்டர் அண்ணி கிட்ட குடுக்க வந்தப்பா. பாருங்கப்பா, உருண்டதும் இல்லாம என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுக்க வந்திருக்காப்பா. அது இல்லப்பா, இந்த லெட்டர் அண்ணியோட புடவைக்குள்ள இருந்ததுப்பா. அவளோட புடவுக்குள்ளேயே போயிருச்சா? நான் அண்ணிய கட்டி பிடிக்கும் போது அப்பா என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சு திரும்ப திரும்ப சொல்றாப்பா. அப்பா என்னடாச்சு? இந்த லெட்டர் அண்ணி எடுத்துட்டு போன துணியில இருந்து விழுந்ததுப்பா. இதை எடுத்து அண்ணி கிட்ட குடுக்க போனப்போ வாழைப்பழ தோல் வழுக்கி. துணிக்குள்ள லெட்டர் எப்படி வந்தது? எனக்கு தெரியாது மாமா. அப்பா இது நம்ம திவ்யாவுக்கு வந்த லெட்டர்ப்பா. படியா? என் அன்பு, என் பிரியம், என் செல்லம், என் திவ்யா. படியா? படிக்கிற. நீ மட்டும் கோயிலுக்கு போகாமல் வீட்டில் தனியே இரு. நாம் தனிமையில் சந்தித்து பேச இதுபோல் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. உன் முத்தங்களை எதிர்பார்க்கும் உன் அன்பு காதலன். சந்தேகமே இல்ல, இது லவ் லெட்டர் தான். ஆனா எழுதினவ பேர் தான் இல்ல. திவ்யா! ஐயோ டேய், உண்மை சொல்லு. உனக்கு லெட்டர் எழுதினது யார்? உண்மை சொல்லு. அடிக்காதீங்கப்பா, எனக்கு தெரியாதுப்பா. மரியாதை உண்மை சொல்லு. தெரியாதுப்பா. என்ன தெரியாது? தெரியாது. அடிக்காதீங்க. உனக்கு தெரியாம எப்படி லெட்டர் வந்திருக்கும்? உண்மை சொல்லு. 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 அடிக்காதீங்கப்பா. சொல்லு. உண்மையை சொல்லு. உனக்கு தெரியாம லெட்டர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மரியாதையா உண்மையை சொல்ல புரியாதியா? வீணா அடிபட்டு சாகாத. சொல்லு உண்மை. யார் அந்த லெட்டர் எழுதினது? உண்மையை சொல்லு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். உண்மையை சொல்லு. அடிக்காதீங்கப்பா, வலிக்குதுப்பா. எனக்கு தெரியாதுப்பா. அடிக்காதீங்கப்பா. சொல்லு. ஏன் எல்லாரையும் மாத்த வாங்குறீங்க? உண்மையை சொல்லு. 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 உன்னை கொன்னே போட்டுருவேன். சொல்ல போறியா இல்லையா? நீ சொல்ற வரைக்கும் அடி வாங்கிச்சா. மரியாதையா உண்மையை சொல்லு. டேய், இப்படி அடி வாங்கி சாக்கிறதுக்கு திவ்யா உண்மையை சொல்லிடலாம். ஆமா, உண்மையை சொல்லிடணும். உண்மையை சொல்லல உன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சே கொண்டுடுவேன். மரியாதையா உண்மையை சொல்லு. கழுத்தை நெரிச்சு கொண்டு. நீ எதுக்கு இங்க வந்த? நான் இவளை அடிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு வந்தியா? எனக்கு வர்ற கோபத்துக்கு இவளை அடிக்கிறது இல்ல, கொன்னே போட்டுருவேன். உண்மையை சொல்ற வரைக்கும் ஒண்ணு விட மாட்டேன். இந்த வீட்டுல இருந்து இனி ஒரு பொண்ணு வழி தவறி போறதுக்கு விட மாட்டேன். அவ உண்மையை சொல்ற வரைக்கும் அவளுக்கு சோறு தண்ணி கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். நூடுல்ஸ் கொடுக்கலாமா? திவ்யாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், திவ்யாவைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊர் முழுக்க போய் சொல்லியிருக்கான் அந்த புருஷோத்தமன். எல்லாரும் கோயிலுக்கு போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கணும்.